வணக்க மக்களே, வெல்கம் டு அல்டி பாஸ். வீடியோவில் என்ன பார்க்க போறோம்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விதிமீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாரம் கண்டிப்பா இதுக்காக ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பல தடவை சொல்லிட்டாங்க, பல தடவை அதை பத்தி பேசிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை, இந்த ஷோவே இப்படி வந்து மொக்கையா போறதுக்கு காரணமே இதாண்டா அப்படின்ற மாதிரி பல பேருக்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு அது ஒன்றும் ஒரு ஒரு பெருசாவே தெரியல. இந்த ஷோவோட மெயினான பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸோடைய உண்மையான ஒரு இது என்ன, 2 வீடாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு விஷயத்த சமைக்கும் போது அந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு விஷயத்த சமைக்கும் போது ஏன் 2 பேத்துக்கு தனித்தனியாக ஒரு டாஸ்க் வச்சு 2 பேத்துக்கு 2 பொருட்கள் தனித்தனியாக கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, நம்ம நல்லா சாப்பிடணும்னா நம்ம வந்து நல்லா உழைக்கணும், நம்ம நல்லா வந்து விளையாடணும் கேமை, இந்த ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகணுன்றதுனால தான். ப்ளஸ் அந்த போய் ஷாப்பிங் பண்ணும்போது எவ்வளோ தூரம் நம்ம கான்சென்ட்ரேட்டராக இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி, எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி, எவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறோன்றத பேஸ் பண்ணி, நீங்கள் எடுக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்றதும் அந்த டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கவனிப்பு தன்மை, பிளான் பண்ணி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி அப்படி உடச்சிட்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்க சாப்பாடு அங்கே கொடுக்குறதும் அங்கே வீட்டில் இருக்க சாப்பாடை இங்கே கொடுக்குறதும் அப்படின்னு முடிச்சு விட்டுறாங்க. டோட்டலாக முடிச்சு விட்டுறாங்க. இதை பிக் பாஸ் சொல்லி பார்த்துட்டாரு, பேசி பார்த்துட்டாரு, ஒன்றும் நடக்கல. இனிமே கடுமையான தண்டனை, போட வெளியே அப்படின்னு ஒரு ஆள் அமுச்சு விட்டுறணும். ரூல் பிரேக்காக வந்து எவிக்ஷன் அப்படின்னு முத பிக் பாஸோட வரலாற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்க ஒரு ஆளை பண்ணால் சூப்பராக இருக்கும். ஜெஃப்ரிமே ஒரு ஆள், நீ அப்பப்போ பாயிண்ட் நல்லா பேசுகிற ஜெஃப்ரி, வந்து அப்படித்தானே இப்படி தானே, இதுதானே நியாயம், இதுதானே, அப்போ உங்களுக்கு புரியாமல்லாம் இல்லை. நியாயப்படி பார்த்தா நீங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நேற்று பேசக்கூடிய ஜெஃப்ரி இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நைட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோசையை சுட்டு சௌந்தர்யாவுக்கும் அங்க பெண்கள் அணியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆண்கள் அணி வாங்கிட்டு வந்த தோசை மாவு. ராணவ் வந்து சொல்றாரு, இங்க பாருறா, இதை தான் நம்மகிட்ட பல தடவை சொல்லியிருக்காங்க, அப்புறம் இருந்து நம்ம அதுக்கு மேல வந்து இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனையாகும்டா, வேணாண்டா அப்படின்னு சொல்றாரு. தட்டி விடுமாப்ல, என்ன பண்றது, பசிக்குதுன்னு அவங்க கேட்கும்போது நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறாரு. இந்த 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 கான்செப்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை வெளியே தூக்கினா தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, யாரு பண்ணாலும் வெளியே தூக்கிடணும், அப்பதான் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் வரும், அப்பதான் அந்த கண்டென்ட் இதாகும். ரூல் பிரேக் பண்றதுக்காக இந்த வாரம் உங்களை எவிக்ஷன் பண்றோம் அப்படின்னு ஜெஃப்ரியை வந்து வெளியே தூக்கிடணும்னு சொல்றாரு. அதுக்கு ஏன் ஜெஃப்ரி தானா, வேற யாரும் இல்லையா, வேற யாரும் ரூல் பிரேக் பண்ணலையா, வேற யாரும் அப்படி பண்ணலையா, வேற யாரும் இப்படி பண்ணலையா, சாச்சனா போன வாரம் கொடுத்தாங்கல்ல, சாச்சனா வந்து பாராட்டினாங்கல்ல, அது வேறங்க. அப்பா மகளுக்கான உறவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்பா வந்து மகளுக்கு வந்து பாலிசா எடுத்து தான் சொல்ல முடியும், அப்படிதான் எடுத்து சொல்லுவாரு. ஜெஃப்ரி தான் எல்லாத்துக்கும் தூக்கலாமே, ஈஸியா பண்ணலாமே, அப்படித்தானே மக்களே? போன வாரம் ஒரு மனுஷன் வந்து மகளை லெஃப்ட் ரைட் வாங்கியிருந்தா அந்த பிரச்சனை இருக்கா, இந்த ப்ராப்ளம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த வாரம் ஜெஃப்ரிக்கு இருக்கு வேடிக்கை, ஜெஃப்ரிக்கு கண்டிப்பாக இந்த வாரம் வேடிக்கை இருக்கு. நான் போன வாரமே சொன்னேன், போன வாரம் இல்லை இந்த வாரம் இப்படி பண்ணனால உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னு ஜெஃப்ரிக்கு இந்த வாரம் இருக்கு. கொடுக்கும்போது சாச்சனாக்கும் சேர்த்து கொடுங்க. இந்த பவித்ரா ஜரணி வந்து, பவித்ரா இல்லை, நம்ம தர்ஷிகா வந்து அப்பப்போ விஷாலுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, அவங்களுக்கு சேர்த்து கொடுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுங்க. ஒரு ஆளை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க, சரிதானே மக்களே? என்ன மக்களே, இவங்களை கண்டென்ட் கொடுக்க சொன்னா இப்படி நம்மளை உசுர் எடுக்கிறாங்க. ராஜா ராணி டாஸ்க் வந்திருக்கு, ராஜா ராணி டாஸ்க்ல யார் யார் என்னென்ன பண்ண போறாங்கன்றது தெரியும். அதுக்கான அவங்க ப்ரிப்பரேஷன் ஆகுறத பார்க்கும்போது நமக்கு இப்பயே வயிறு கலக்குது. ஆனா பிக் பாஸ் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க, கண்டென்ட்டே வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி பண்றாங்க. ஏன் அதை நான் சொல்றேன், கண்டென்ட்டே வரக்கூடாதுன்னு எப்படி பிளான் பண்றாங்க? எவெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டானோ அவனுக்கு தான் ரோல் கொடுக்குறாங்க. ராஜாவா ராணவ், ராணியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாச்சனா, ராஜாவா ராணவ் தமிழ் நல்லா பேசிடுவாரா? புரியல, தமிழ் நல்லா பேசிடுவாரா? ராணியா சாச்சனா தமிழ் நல்லா பேசிடுவாங்களா? கண்டென்ட் கிரியேட் ஆகுறதுக்காக கொடுக்குறீங்களா? விளங்கிடும். இன்னைக்கு பாருங்க, சீனை போட்டு ஓவர் சீன் போட்டு
அட்டென்ஷன் கிராபிங்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி இந்த டாஸ்க் எனக்கு முடிக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று அவங்க பண்ணிட்டு இருந்த ப்ரிப்பரேஷன் வச்சு சொல்றேன், நைட்டு பண்ணிட்டு இருந்த ப்ரிப்பரேஷன் வச்சு முடிச்சு விட போறாங்கன்னு தோணுது. பயமா இருக்கு. இந்த டாஸ்க்கு தான் தூக்கி நம்மளை காப்பாற்றும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது பண்ணி விட்டுருங்க சாமி.